மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா எப்படியோ காவேரி விஜயும் சேர்ந்து அவங்க அம்மா சாரதாவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக திரும்ப கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதாம்மா, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு அதுக்காக நீ வீட்டை விட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சாரதா அம்மாவை திட்டுவாங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு எந்த கெடுதுன்னு நான் நினைக்க மாட்டேன் காவேரி, நீயும் அந்த மாதிரி பேசாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரிம்மா, ஏதோ கோவத்தில் பேசினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் ஹெல்ப் பண்ணனால விஜய்க்கு வந்து காவேரி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே மாற்றி மாற்றி செஞ்ச தப்புக்காக சாரிலாம் கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் விஜய் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ வந்து தாத்தா திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உன் பொண்ணு காவேரி வந்து சாப்பிடவே மாட்றா, அவளுக்கு வேறு உடம்பு சரியாமல் இருக்குது, நீ என்ன இன்னும் வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து திட்டுவார். உடனே விஜய் பார்த்திங்க அப்படின்னா நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ஃபீவராக இருந்துச்சு, இப்போ வேறு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு பதறி அடித்து காவேரியும் விஜய் கூட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பொண்ணு காவேரி வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு வந்து கஞ்செல்லாம் வச்சு ஊட்டி விட்டு மருந்தெல்லாம் குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பார்த்திங்க அப்படின்னா மிஸ் நீங்கள் என் கூட இருந்தால் நான் சீக்கிரம் சரியாயிருவேன், நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி அடம்பிடிச்சனால காவேரியும் சரி நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு காவேரி கூடயே ஸ்டே பண்ணிடுறாங்க. இதை பார்த்து விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இதனோட பொண்ணு தான் காவேரி அப்படிங்கிற பழைய விஷயம்லாம் எப்படி வந்து காவேரிக்கு தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.